கவர்னர் விஜயகுமார், ரொட்டேரியன் ஏஜி ஞானதாஸ் மற்றும் ரொட்டேரியன் உதயகுமார் அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 24/6/20 3 புதிய உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்ட இண்டக்ஷன் செய்யப்பட்ட ஒருவர் ரொட்டேரியன் டார்வின், இரண்டாவது ரொட்டேரியன் ரூபன் பொன்மணி, தேர்ட்லி ரொட்டேரியன் அட்வொகேட் ஜிங். தொடர்ந்து எங்கள் பணிகள் ஆரம்பிக்கும் போதே கொரோனா பரவல் காரணமாக சில தடங்கள் இருந்தாலும், அதாவது எங்களுடைய குளச்சல் போர்சிட்டி ஏரியாவில் பல பகுதிகள் முடக்கப்பட்டிருந்தாலும் தளர்வுகள் வரும்போது நாங்கள் சிறிது சிறிதாக எங்கள் காரியங்களை செய்து முன்னேறி கொண்டே இருந்தோம். முதலாக 23/7/2020 முதல் கிளப் மீட்டிங்கில் சுமார் 50 லட்சுமி தெரிவு பிளான்ஸ் ரொட்டேரியன் மற்றும் உறவினர்களுக்கு வழங்கப்பட்டது. இது கடந்த ஆண்டுக்கு முன்பே செக்ரட்டரியாக இருந்த ஜார்ஜ் ஆண்டனி அவர்கள் இந்த பிளான்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பிளான்ல உள்ள இம்பார்ட்டன்ட் எப்படின்னா, இது இந்த பிளான்ட் இரவிலும் பகலிலும் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய திறமை வாய்ந்தது. மேலும் இந்த பிளான்டின் இலைகளை பாயில் பண்ணி காலையில் குடித்தால் கேன்சர் செல் டெவலப்மெண்ட் குறையும் என்பது அனுபவபூர்வமான சயின்டிபிக் எவிடன்ஸோட தான் இதை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து 1000 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். கொரோனா காரணமாக 400 செடிகளை நட முடிந்தது. இதுக்கு கொரோனா பாதிப்பு காரணம். தொடர்ந்து இந்த ஆண்டு இதே ஸ்கீமை, அதாவது என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ஸ்கீமாக எடுத்துக்கொண்டு சுமார் 1000 செடிகளை நடுவதாக தீர்மானித்துள்ளோம். ரெகுலர் மீட்டிங் எவ்ரி சண்டே, அதாவது முதல் சண்டேயும் தேர்ட் சண்டேயுமாக எல்லா நாட்களிலும் தளர்வுகள் இருக்கும்போது நேரடியாகவும் கட்டுப்பாடுகள் இருக்கும்போது வர்ச்சுவல் மீட்டிங்காகவும் நடத்தி கொண்டிருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நவம்பரில் ரோட்டரி கிளப் ஆஃப் மார்த்தாண்டம் ஹனி சிட்டி நடத்திய கிரிக்கெட் மேட்சில் கலந்து கொண்டோம். ரொம்ப உற்சாகமாக இருந்தது. 24/10/20 போலியோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது மிக சிறப்பாக டாக்டர் பினிலால் ஹாஸ்பிட்டல் வைத்து நடத்தி பேஷண்ட்ஸுக்கு மாஸ்க், சானிட்டர் போன்றவைகள் வழங்கப்பட்டது. 16/12/22 குளச்சல் அருகாமையில் உள்ள உடையார்விளை லெப்ரசி ஹாஸ்பிட்டல் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் விழாவின் போது நோயாளிகளுக்கு உணவு, கேக், உடை, ஆயில், சோப் போன்றவை வழங்கப்பட்டது. இந்த ப்ராஜெக்டுக்கு ரொட்டேரியன் ஆண்டனி ராஜ் அவர்கள் ஸ்பான்சர் செய்து சிறப்பாக செயல்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 13/1/2021 பொங்கல் செலிப்ரேஷன் எங்களது கிளப் சார்பில் மண்டைக்காடு விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வைத்து நடத்தப்பட்டது. இதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினோம். அதாவது எங்கள் குளச்சல் பகுதியில் ஓகி புயல் தாக்கிய போது பெற்றோரை இழந்த ஒரு மாணவி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது நான் பிபிஏ படித்துக் கொண்டிருக்கிறேன். 3ஆம் ஆண்டு கட்டத்தில் எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணுவதற்காக கம்ப்யூட்டர் தேவை. ஒரு செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் கூட வாங்கி கொடுத்தா போதும் என்று எங்களை தொடர்பு கொண்டார்கள். ஆனால் எங்கள் கிளப் ரொட்டேரியன்ஸை நான் கான்டாக்ட் பண்ணும்போது யாருமே அந்த செகண்ட் ஹேண்ட் என்பதை விரும்பவில்லை. அதனால புதிதாக ஒரு கம்ப்யூட்டர் 26,500 மதிப்புள்ள கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் மண்டைக்காடு விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைத்து நடத்தப்பட்டது. இதற்கு உதவி செய்த எங்களது ரொட்டேரியன் தங்கசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4/1/2021 கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கானூர் வில்லேஜ், ஒரு கடற்கரை கிராமத்தில் நடத்தப்பட்டது. இந்த கானூர் வில்லேஜில் நடத்தப்பட்ட ப்ரோக்ராமில் கோட்டார் சோசியல் சர்வீஸ் சொசைட்டியும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் போர்சிட்டியும் இணைந்து நடத்தப்பட்டது. இது நமது குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர், லீடிங் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் நல்ல ஒரு சொற்பொழிவை ஆற்றினார்கள்.
மேலும் அதில் கலந்து கொண்ட சுமார் 100 குடும்பங்களுக்கு, ஃபேமிலிஸுக்கு 100 இந்த லட்சுமி தேர்வு பிளான் கொடுத்து நட வைத்துள்ளார். மேலும் இந்த ஆண்டுக்கான RI டியூஸ், டிஸ்ட்ரிக்ட் ஃபண்ட், மேகசின் கான்ட்ரிபியூஷன், போலியோ ஃபண்ட் குறித்த நேரத்தில் செலுத்தப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டுக்கான கோயம்புத்தூரில் நடைபெற்றது. அதுக்கு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் சேவியர் இருவரும் கலந்து கொண்டோம். சிறப்பான நல்ல இன்ஃபர்மேஷன் நிகழ்ச்சியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 18/6 அதாவது கடைசி மாதத்தில் ஜூன், வாழப்பழத்தில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய பள்ளிக்கூடத்தில் கொரோனா பாதிப்பு இருக்கும்போது கொரோனாவால் அதாவது கொரோனா பாதிப்பிலிருந்து நிவாரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண பொருளாக அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆலோசனையின்படி அவர்களுக்கு ரிலீஃப் பேக்கேஜ் வழங்கப்பட்டது. இது ப்ராஜெக்ட் நியர்லி 12,000 rupees செலவில் வழங்கப்பட்டது. 21/1/2021 குளச்சல் நகராட்சியில் போலியோ டிராப் வழங்கும் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் கலந்து கொண்டு முனிசிபல் ஊழியர்களுக்கு வடை, டீ போன்றவற்றை கொடுத்து உற்சாகப்படுத்தினோம். மற்ற அங்கு போலியோ டிராப்ஸ் போற குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து சிறப்பித்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை குளச்சல் நகராட்சியில் தொழில் நடத்தி வரும் ரொட்டேரியன் பிரபாகரன் அவர்கள் ஸ்பான்சர் செய்து சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த ஆண்டு ஒத்துழைப்பு தந்த எங்களது கவர்னர் AG ஞானதாஸ் அவர்கள் நல்ல ஆலோசனை தந்து வழிநடத்தினார்கள். தொடர்ந்து இந்த ஆண்டு நமது கவர்னர் அவர்களும் மற்றும் நமது AG வில்சன் அவர்களும் நல்ல ஆதரவை தந்து எங்களுக்கு நல்ல பணியாற்ற வழிவகுத்து தருவார்கள் என்று உறுதி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். Now we have come to the induction program, and now I request Rotarian PH of Deshdas President to install the new president, Rotarian PPPH of Gladstone Robin. Welcome. Now I request Rotarian Lawrence to introduce the new president, Rotarian PPPH of Gladstone Robin. Sir, unmute பண்ணிருங்க. Okay. Okay. So our chief guest, our Madam Governor, and the first time in our district we got our Jacinda Madam as the governor, first lady governor. It's a really is a great thing. நமக்கு மிகவும் பெருமையான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு கவர்னரை நான் முதலிலே வாழ்த்தி நம்முடைய இந்த தலைவரை, இப்போதைய தலைவரை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆனால் அறிமுகம் தேவை என்பது அவருக்கு அல்ல, எனக்கு தான். என்னதான் இப்ப பலரும் மறந்திருப்பாங்க. அது நம்முடைய ரொட்டேரியன் கிளாஸ்டன் ராபினை பொறுத்த அளவுல மிகவும் பிரபலமான, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர். ரோட்டரி சர்க்கிளிலும் ஆஃப்டர் ரோட்டரி சர்க்கிள் he is well known to everyone. Is a great man. அவரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் I feel it is a great honor given to me to introduce our president. He is a very jovial man. Never take anything serious. He takes everything simple, and he is always happy in spite of lot of problems around him. He is a
ஒரு இயற்கை விவசாயி. இயற்கை விவசாயினாலே தினமும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருப்பவர். தினமும் ஏன்னா எந்த காரணத்தினாலையும் எந்த கெமிக்கலும் அவருடைய மரங்களுக்கோ அவருடைய செடி கொடிகளுக்கோ ஒன்றும் ஒரு நாளும் கொடுப்பதில்லை. அதே நேரத்தில் எல்லாம் இயற்கையாக செய்யும் போது there will be lot of problems. இன்கம் இதாகும், நிறைய டெம்டேஷன் வரும். அதை போடுவோமா, இதை போட்டு நமக்கு இன்கத்தை இது செய்திருவோமே. ஆனா ஒரு நாள் அதை விரும்பினவர் இல்லை. இயற்கையாக நல்ல விளைபொருள் கொடுக்கணும். நம்ம ஊர்ல வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால வேஸ்ட் ஆகுது உண்டு. கேரளாவில் யாராவது வந்தா வாங்குவாங்க, அப்படியெல்லாம் உண்டு. தட் இஸ் அப்படிப்பட்டவர். ரோட்டரியை பொறுத்த அளவுல இப்பதான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து நான் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒன்று சொல்லணும். ஜஸ்டின் ராபின், கிளாஸ்டன் ராபின், ராபின் சகோதரர்கள் என்றாலே இந்த உடையார் உலை குளச்சல் வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நபர்கள். ஒரு ஆளுக்கு பதில் அடுத்தவங்களை நினைப்பாங்க, இவரா அவரா, பெரியவரா சின்னவரா. இது சின்ன ராபின். எங்களுக்கு பெரிய ராபின் உண்டு. இந்த பெரிய ராபினும் இந்த சின்ன ராபினும் தான் இந்த குளச்சல்ல ரோட்டரி உண்டாகிறதுக்கு காரணமா இருந்தாங்க. முதல் காலத்துல இருந்து மிகவும் அந்த ரோட்டரி உண்டாவதற்கு காரணமாக இருந்த காரண கர்த்தாவில் ஒருவர் என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த ரோட்டரி குளச்சல் ரோட்டரி கிளப் என்று முதலில் ஆரம்பிக்கப்பட்டு சில ஆண்டுகள் அது நன்றாக ஓடின. அதன் பிறகு அது ஓவர் ஃபெலோஷிப் ஆகி we lost it. Then this is a club now no fellowship. Fellowship in the sense, Rotary sense, not in the real sense. It's a very dry club. Adanale we don't find any crowd in our club. Ours is limited. There is no wet thing in our club. So இந்த கிளப்புக்கு போர்ட் சிட்டி குளச்சல் உள்ள பேர் உருவாவதற்கு காரணமானது இதே கிளாஸ்டன் தான். இதற்கு பேர் எதை வைக்கலாம் என்று ஒரு ஆலோசனை வந்தபோது எங்களுக்கு ஒன்றும் தலையில ஒன்றும் ஓடல. குளச்சல் கிளப்னு வைக்க கூடாது, அதை மாற்ற வேண்டும். குளச்சல் டவுன் கிளப்னு ஒரு அபிப்பிராயம் வந்தது. உடனே கிளாஸ்டன் சொன்னார், நோ நோ, இட் இஸ் போர்ட் சிட்டி குளச்சல், அப்படி வேண்டும். போர்ட் சிட்டி குளச்சல் லைக் தட். இது ஒரு சிட்டி ஆக்கப்பட்டது. அப்போ அந்த காலத்திலே அவர் இது ஒரு பெரிய ஒரு சிட்டி ஒரு காலத்தில் ஆக போகிறது, ஒரு மாநகர் ஆக போகிறது என்பதை மனதில் கொண்டு அன்றைக்கே இந்த கிளப்பை துவக்கினார். இது 2வது முறையாக அவர் இந்த கிளப்பின் தலைவராக இருக்கிறார். அரிய பெரிய செயல்கள். அவர் இதற்கு முன்பு தலைவராக இருந்த போதுதான் இந்த சங்கத்தில் அதிகமான உறுப்பினராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ரொட்டேரியன், எல்லோரோடும் மிகுந்த அன்போடு பழகுவர், எல்லோரோடும் மிகுந்த தொடர்புடைய ஒரு நபர். அப்படிப்பட்டவரை ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு சீரும் சிறப்புமான ஒரு நபரை நம்முடைய தலைவராக கொண்டுள்ளோம். அவரை இத்தனை வார்த்தைகளோடு நான் அவர்களை வரவேற்று உங்கள் முன்னால் நான் இன்ட்ரோடியூஸ் செய்து வைக்கிறேன். நன்றி. Thank you, sir, for a lengthy introduction. Now I request our President PPPH of Gladstone Robin to deliver the acceptance speech. ரோட்டரி மாவட்ட கவர்னர் ஜெசிந்தா தர்மா அவர்களே, மாவட்ட அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் ஜேம்ஸ் வில்சன் அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரொட்டேரியன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் அவர்களே, பிற ரோட்டரி சங்க அங்கத்தினர்களே, நமது ரோட்டரி சங்க அங்கத்தினர்களே, 2வது முறையாக போர்ட் சிட்டி சங்க தலைவராக பொறுப்பேற்க என்னை தெரிந்து கொண்டமைக்கு உங்கள் யாவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முதல் முறையாக நான் இந்த கிளப்பின் பிரசிடண்டாக இருந்தபோது எனது கடமைகளை மிகவும் சிறப்பாக செய்ததாக எல்லோரும் கூறினார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மற்றொரு முறை பிரசிடண்ட் ஆக வேண்டும் என்று என்னிடம் சொன்ன போது மிகவும் பணிவாகவும் பெருமையாகவும் அதை ஏற்றுக்கொண்டேன். முந்தின இதில் செய்த காரியங்களை விட இப்போது மிகவும் அதிகமாக செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இதற்கு எல்லா ஒத்துழைப்பும் நமது சங்க அங்கத்தினர்கள் தருவார்கள் என்று நம்புகிறேன். இதற்கு முன் அவர்கள் செய்த அதே காரியங்களை இன்னும் அதிகமாக நமது கிளப்புக்கு செய்து தருவார்கள் என்றும் நம்புகிறேன். நான் இதற்கு முன் பிரசிடண்டாக இருந்தவர்களையும் அவரோடு இணைந்து செயல்பட்ட ஆபீஸ் பேரர்ஸையும் மிகவும் அருமையாக செயல்பட்டார்கள் என்று மகிழ்ந்து அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் புதிய அங்கத்தினர்களை சேர்ப்பதில் எனது காலத்தில் முன்னாள் பிரசிடண்டா இருந்த போது கிட்டத்தட்ட 43 அங்கத்தினர்கள் இருந்தார்கள். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் சிலர் அதிலிருந்து விலகி விட்டார்கள். யார் யார் அதிலிருந்து விலகினார்களோ அவர்கள் எல்லோரையும் திரும்பவும் கிளப்பில் கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன். எல்லாரும் வருவார்கள் என்று நம்புகிறேன். புதிதாக சில அங்கத்தினர்களை சேர்ப்பதற்கு முயற்சி செய்து இன்று 4 பேர் இன்டர்வியூக்காக ரெடியாக இருந்தார்கள். அவர்கள் சிலருக்கு உடல் நலக்குறைவு காரணமாக வர முடியவில்லை. இப்போது ஒருவர் வந்துள்ளார். மற்றவர்கள் எல்லாம் ஆன்லைனில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். குறிப்பாக பெண் அங்கத்தினரை சேர்ப்பதில் மிக அதிகமாக முயற்சி செய்கிறேன். அதற்கு சில அங்கத்தினர்கள் சரி என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களையும் அதி விரைவில் அங்கத்தினர்கள் சேர்க்க முயற்சி செய்வேன். இனி ப்ராஜெக்டுகள் செய்வதில் ஏற்கனவே எல்லா பிரசிடண்டும் செய்ததை விட மிக அதிகமாக செய்ய முடியும் என்று நம்புகிறேன். அதற்கு நம் மெம்பர்ஸ் மிகவும் அதிகமாக ஒத்துழைப்பு தருவார்கள் என்றும் கவர்னர் அதிகமாக ஒத்துழைப்பு தருவார் என்றும் நம்பி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir. Now I request Rotarian PH of Gladstone Robin to introduce his office bearers. I read the office bearers and other directors and chairmen. President Rotarian PPPH of Gladstone Robin, immediate past president and secretary Rotarian IPPPH of Jesudas, President-elect Rotarian Tangasamy, Vice President Rotarian PH of Justin Robin, Joint Secretary Rotarian PH of Vedanayagam, Treasurer Rotarian PPPH of Xavier, Sergeant at Arms Rotarian A. Darwin, Directors Club Service Rotarian PH of Seher, Vocational Service Rotarian PAG PH of Dr. Binulal Singh, Community Service Rotarian PPPH of Aruldas, International Service Rotarian PH of K. Varghese, Youth Service Rotarian Ruben, Chairman
Club trainer Rotarian PP J. Aruldas. Polio Plus and COVID-19 Rotarian PHF Dr. Edwin Kinsraj. District Project Rotarian Anthony Raj. The Rotary Foundation Rotarian PPPHF Lawrence. Membership Development PPPHF George Anthony. Bulletin Editor Rotarian PPPHF Lalu Gladson Robin. Thank you, sir. Now I request Rotarian PPPH of Savior to introduce our chief guest. Savior sir, unmute பண்ணிடுங்க. கேக்குதா? கேக்குது சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நமது சங்க விழாவில் தலைமை விருந்தினராக பங்கு பெறும் மரியாதைக்குரிய நமது 3212 மாவட்ட ஆளுநர் மேஜர் டோனர் ரொட்டேரியன் ஜெசிந்தா தர்மா அவர்கள் நமது மாவட்டத்தின் முதல் பெண் ஆளுநர் ஆவார்கள். தமிழ்நாட்டின் 2வது பெண் ஆளுநர் ஆவார்கள். இவர்கள் இந்த பதவியை இவரது 72வது வயதில் பெற்றுள்ளார்கள். இவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் மெயின் கிளப்பினுடைய உறுப்பினர் ஆவார். 1974ஆம் ஆண்டு இவர் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி நாகர்கோவில் ஸ்கூலில் படித்த போது இன்ட்ராக்ட் கிளப்பினுடைய சார்ட்டர் பிரசிடென்டாக இருந்துள்ளார். 1999-2000 ஆண்டில் இன்னர்வில் கிளப் ஆஃப் நாகர்கோவிலுடைய தலைவராகவும் இருந்துள்ளார்கள். இவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட மகளிர் காக்கி குழுவினுடைய தலைவராக செயல்பட்டுள்ளார்கள். இவர்கள் பெண்கள் பாலியல் தொல்லை பயன்படுத்துவோர் விசாரணை கமிட்டியின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் 2011-12ஆம் வருடத்தினுடைய தலைவராக இருந்தபோது மாவட்டத்தினுடைய சிறந்த சங்க தலைவர்களுக்கான பரிசை பெற்றுள்ளார்கள். நமது மாவட்டமான 3212 முதல் பெண் ஏஜியும் இவரே. 2012-2013ஆம் ஆண்டு சேர்மன் ஆஃப் உமன் இன் ரோட்டரி சேர்மனாக இருந்துள்ளார்கள். இவர் 2 ஆண்டுகளாக தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷனுடைய சேர்மனாகவும் இருந்துள்ளார்கள். இவர்கள் நமது மாவட்டத்தில் உள்ள 3 மகளிர் சங்கங்களின் ஜிஎஸ்ஆராக இருந்துள்ளார்கள். அவை 1 ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் பிளாசம், 2 ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் குயின்ஸ், 3 ரோட்டரி கிளப் ஆஃப் மார்த்தாண்டம் குயின்ஸ். இவர்கள் 118 பள்ளியுடைய பழமையான குமரி மாவட்டத்தின் தலை சிறந்த நம்பர் 1 பள்ளியினுடைய சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோவில் பள்ளியில் படித்து அதே பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருதை பெற்றவர். இவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவிலுடைய முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஏஐ தர்மா அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்களின் மகன் ரொட்டேரியன் டி மோஹித் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் சுப்ரீம்னுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் ஆவார்கள். இவர்களின் சகோதரர் ரொட்டேரியன் அலெக்சாண்டரும் ஆவார்கள். இவருடைய குடும்பம் மொத்தமாக ரோட்டரி குடும்பமாக அமைந்துள்ளது. இவர்கள் இன்ட்ராக்டுடைய மெம்பராக இருந்தது மட்டுமில்லாமல் கல்லூரியில் படிக்கும் போது ரோட்டாக்டராகவும் ஹோலி கிராஸ் கல்லூரியில் செயல்பட்டுள்ளார்கள். இந்த அளவில் நமது சிறப்பு விருந்தினரை பற்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I request Rotarian DG Jacinda Dharma, Governor RI District 3212 to deliver the Chief Guest address. So எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். கேக்குதா? கேக்குது மேடம். So my Rotary greetings to all of you and my special greetings to the newly installed president and the team and our AG and also the immediate past president and the team and past assistant governor and also to everyone present here.
and the guest of honor who is going to felicitate you. For everyone, my Rotary greetings. So உங்க கிளப்ல இவ்வளவு நேரம் இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறீங்க. மேபி நீங்க மெம்பர்ஸ் குறைவா இருக்காங்களா இருக்கும், பட் அதர்வைஸ் யூ ஆர் டூயிங் சம்திங் ஆர் அதர் ஃபார் த குட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ மை சின்சியர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தி அவுட் கோயிங் டீம். உங்களால முடிந்ததை செய்துட்டே இருக்கிறீங்க. ஸோ கண்டினியூ டு ஹெல்ப் த நியூலி இன்ஸ்டால்ட் டீம் ஆல்சோ. நியூலி இன்ஸ்டால்ட் பிரசிடென்ட் வில் கெட் யுவர் அசிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரசிடென்ட்டும் டீமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் நல்லாவே நடக்கும். அண்ட் உங்க பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் கிளாடிஸ் பத்மா யூஸ் டு டெல் மீ மச் அபவுட் யுவர் ஆக்டிவிட்டிஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே உங்கள்கிட்ட ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணி செய்யுங்கன்னு சொன்னா யூ ஆல்வேஸ் ஒப்ளைஜ். உடனே அதை செய்யறதுக்கு கொஞ்சம் பேர் எப்பவுமே தயாராக இருக்கிறாங்க. அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸை கூட்டினா இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஏஜி இஸ் தேர், டாக்டர் ஜேம்ஸ் வில்சன். ஸோ இவங்க எல்லாருடைய ஹெல்ப்போடும் உங்களால் நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஸோ உங்களுடைய சீனியர் மெம்பர் லாரன்ஸ் சார் வாஸ் ஆல்சோ தேர் டு இன்ட்ரடியூஸ். ஸோ இப்படி கொஞ்சம் பேருடைய ஒத்துழைப்பு இருந்தாலே நல்லாவே நடத்தலாம். எல்லா கிளப்புமே அப்படிதான். பெரிய கிளப்ஸ் கூட நிறைய மெம்பர்ஸ் இருந்தாலும் எல்லோரும் எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் பங்கெடுக்கிறதே கிடையாது. கொஞ்சம் பேர் தான் எப்பவுமே எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் வருவாங்க. எல்லா பிரசிடென்ட்ஸுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எல்லா பிரசிடென்ட்ஸ் டைம்லயும் ஏதாவது மீட்டிங்ஸுக்கு கரெக்டா வர்றதும், பார்ட்டிசிபேஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே தேவை. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரோட்டரியுடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம கொஞ்சம் மெம்பர்ஸோ நிறைய மெம்பர்ஸோ பல மீட்டிங்ஸுக்கும் வரணும், நாம் நடத்துற ப்ராஜெக்ட்ஸுக்கும் வந்துட்டு இருக்கணும். பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன், மணி செலவழிக்கவும் ரெடியா இருந்தானா அது நல்லாவே நடக்கும். பெரிய கிளப்போ சின்ன கிளப்போ இருக்கிற கொஞ்சம் பேர் நல்லா நீங்க பார்ட்டிசிபேஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன், அப்புறம் நல்ல இன்வால்மெண்டோட என்ன ப்ராஜெக்ட்னாலும் இன்வால்மெண்டோட செய்தீங்கன்னா அது நிச்சயம் நல்ல வெற்றியை தான் தரும். அதனால உங்க கிளப்பை வந்து இன்னும் மேலும் வளப்படுத்தி கொடுங்க. வலிமை எப்படி படுத்த முடியும்? இட் இஸ் ஒன்லி பை இம்ப்ரூவிங் யுவர் மெம்பர்ஷிப். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆர்ஐ பிரசிடென்ட் எப்பவுமே அதான் சொல்றது, டூ மோர் அண்ட் க்ரோ மோர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏதாவது செய்தாதான் வளர்ச்சி வரும். அதே மாதிரி க்ரோ மோர் டு டூ மோர்னு சொல்லுவார். நம்ம எதுக்கு நிறைய growth தேவை? ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு. அது எல்லோருக்குமே தெரியும். 10 பேர் செய்யறதும் 20 பேர் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. when we have more members, we will get more hands to do work, more hearts to love, more minds to think and plan, and more money also will be put in. இது எல்லாமே சேர நமக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும், பலப்படுத்த முடியும். அதனால எப்பவுமே நிறைய மெம்பர்ஸை சேர்க்க பாருங்க. குளச்சல் இஸ் பெரிய சிட்டி. சொல்ல போனா போர்ட் சிட்டிங்கிற பேர் வந்து இட் இஸ் வெரி கரெக்ட், இட் இஸ் வெரி குட். அதுல வந்து நிறைய வெல் டு டூ பீப்புள் இருக்காங்க. யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் தம் அண்ட் மேக் தம் யுவர் மெம்பர்ஸ். யாருமே ரோட்டரியை பற்றி நினைக்காதவர்கள், ரோட்டரியை பற்றி பேசாதவர்கள், ரோட்டரி ஃபேமிலியே இல்லாதவர்களை போய் பாருங்க. அவங்கள்ட்ட நம்முடைய சாதனைகளை பற்றி சொல்லுங்க, நம்ம என்னெல்லாம் செய்திருக்கிறோம்ங்கிறத சொல்லுங்க. கோவிட்ல கூட எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. அதான் அவுட் இந்தியா நடக்குது. ரோட்டரியை பொறுத்த மட்டும் எங்க நடந்தாலும் அது நம்ம ரொட்டேரியன்ஸ் கேன் ஆல்வேஸ் ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆல்சோ that we are the partners of all these projects. எங்க நடந்தாலும் போலியோ பற்றி நம்ம சொல்றோம். எங்க என்ன நடந்தா என்ன, அப்போ ரோட்டரிங்கிற பேரால வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ நியூஸ் பேப்பர்லயோ ரேடியோலயோ எங்க நியூஸ் கொடுத்தாலும் நீங்க எப்பவுமே சந்தோஷப்பட்டுக்கலாம். நமக்கும் அதுல பங்கு உண்டு. அப்படிதான் நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு மணி கொடுக்குறோம். நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு அமௌண்ட் அங்கதான் போகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது போக பிஹெச்எஃப், எம்பிஹெச்எஃப், மேஜர் டோனர், அப்படி பல விதமான பிக் வித் சொசைட்டி அப்படி நிறைய இருக்குது இல்லையா. எதுக்கு கொடுத்தாலும் இந்த மாதிரிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக அது போகுது. இப்போ கோவிடுக்கு போன மட்டும் இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி
நம்ம சுனாமி வந்தப்பவும் அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் முள்ளூர் துறையில 43 வீடுகள் கட்டுறதுக்கு நமக்கு ரோட்டரி ஃபவுண்டேஷன்ல தான் மணி வந்தது. இப்ப அந்த கமிட்டியில இருக்கக்கூடியவங்க தான் அது they had been working very hard. Our district general secretary was also there. அவங்க கரெக்டா போய் எல்லாரும் அவங்க ஒரு குரூப் போய் அந்த வீடு கட்டுறதுக்கு கரெக்டான வழிகளை செய்துட்டு இருந்தாங்க. அதை வந்து அதாவது எப்பவுமே நீங்க நினைக்க வேண்டிய என்னன்னா ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குற எந்த ரூபாயும் தப்பான விதத்துல செலவு பண்ணப்படாது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் போகும்போது இவங்க போறதுக்குள்ள கார் சார்ஜோ காஃபி குடுக்கிற சார்ஜோ எதுவுமே அதுல எடுக்க மாட்டாங்க. அதான் ரூல். நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷன் மணி வந்தா எதுக்கு அவங்க அனுப்புறாங்களோ அதுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷன் மணி இஸ் வெரி ஆக்யூரேட்லி கரெக்ட்லி பெர்ஃபெக்ட்லி சென்ட் யூஸ்ட் வித் ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ். உங்களுக்கு அது தெரியும் நினைக்க கரெக்டான அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து பல வருடங்கள் அதை நம்ம அப்படியே வச்சுக்கணும். whenever we are questioned we have to answer. அதை கரெக்டா வச்சுக்கணும். அந்த மாதிரிதான் நாம ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுல தான் ஒரு பங்கை நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம். அந்த மணியை நல்லபடியாக யூஸ் பண்றாங்கங்கிறத நீங்க ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அதுல சந்தேகப்பட வேண்டாம். அந்த மணி கரெக்டான இடத்துக்கு போகும், கரெக்டான விதத்துல அது செலவழிக்கப்படுகிறது. எங்கேயோ நம்ம கண்காணாத இடத்துல எங்கேயோ ஒருத்தங்களுக்காக வேண்டி அது போகுது. நம்மளோட உள்ளவங்களுக்கு சில சமயம் செய்வோம் நம்ம நிறைய விஷயங்கள். அதுல கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸும் இருக்கும். அப்படி நமக்கு தெரிந்தவங்க, நம்ம வீட்டுல பக்கத்துல உள்ளவங்க, நம்ம டிரைவர் அல்லது நம்ம வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் எல்லாமே செய்யறோம். அதுல கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸும் இருக்கும். ஆனா இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுக்குற மணியை பல இடங்களுக்கு அதை அனுப்புறாங்க. யாருன்னே நமக்கு தெரியாதவங்களுக்கு போகுது. அது வந்து ரோட்டரியுடைய குளோரி, ரோட்டரியுடைய மகிமை அதுல இருக்குது. அல்ல ரோட்டரிங்கிறத அவரு பால் ஹாரிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் தொடங்கினாரு. அதனாலதான் அவர் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் வச்சு தொடங்கினாரு. அவர் லாயரா இருந்தாலும் லாயர்ஸ் அசோசியேஷன் தொடங்கல. பல விதமான தொழில்கள் பல விதமான இடங்கள்ல உள்ளவங்களை சேர்த்துதான் அவர் தொடங்கிட்டு இருந்தாரு. ஒய்? பிகாஸ் நாம வந்து நம்முடைய தொழில நம்முடைய வேலைகள்ல பல ஸ்ட்ரெஸ் பல டென்ஷன் இருக்கும். அது எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஷேரிங் அபவுட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆபீஸ் இந்த பிசினஸ் இதுக்கெல்லாம் தான் அதை தொடங்கினார். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு கொஞ்சம் வருஷங்கள் ஆன பிறகுதான் சும்மா இப்படி மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. we will do something for the good of the society. நம்மை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்முடைய சேவை எங்கே தேவையோ அதை உணர்ந்து செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் வந்த பிறகுதான் ரோட்டரி ஸ்டார்டட் டூயிங் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ். அது இன்னைக்கு நம்ம செய்துதான் இருக்கோம். எல்லோருக்குமே தெரியும். எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் இப்பதான் நல்ல மீடியா இருக்குதே, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் நம்ம we can see our Rotarians maybe in our own district அல்லது அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லயா இருக்கலாம், throughout India அல்லது throughout the world, anywhere we can always see the Rotarians doing something or other. ஏதாவது நல்ல விஷயங்கள் எங்கேயோ செய்துட்டே தான் இருக்கிறாங்க. That shows that we Rotarians have love for humanity. நமக்கு வந்து கஷ்டப்படுகிற பற்றி நம்ம எப்பவுமே நினைக்கிறோம். தட் இஸ் வாட் இஸ் கேரிங் அண்ட் ஷேரிங். தான் நம்ம கேர் பண்றோம். அவங்களுக்கு கஷ்டங்களை பற்றி நினைக்கிறோம். நம்ம we have a heart for that, no? That is why we share, no? We like to share our thoughts, ideas, time, money, energy, நம்முடைய திறமைகள் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம். அது எதுக்காகனா டு மேக் them better. அதான் நம்முடைய இந்த வருஷத்து மோட்டோ. RI தீம் எனது சர்வ் டு சேஞ்ச் லைஃப்ஸ். நம்மளால பல சர்வீஸ் செய்தோம்னா கண்டிப்பாக நம்மளால சில மாற்றங்களை நம்முடைய சொசைட்டி கொண்டு வர முடியும். நம்முடைய சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளால செய்ய முடியாது. நமக்கே தெரியும். நம்ம எல்லாருமே செய்யறதுதான். யாராவது ஒரு பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட ரூபாயை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த பொண்ணு ஃபீஸ் கட்டி பரீட்சை எழுதிடுறா. முடிச்சோன்னா அவ ஏதோ ஒரு வேலைக்கு போறா. வீட்டுல உள்ளவங்களுக்கு வீட்டுல அவசரம் இல்லாத அப்பாவா இருக்கும், அம்மாவா இருக்கும், ஏதோ வீட்டு தேவைகளுக்கு அவளுடைய பணம் உதவுகிறது. நாம் கொடுத்த அந்த சின்ன அமௌண்டா கூட இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் சின்ன அமௌண்டா தான் இருக்கு. அதை கூட கட்ட முடியாம, பணம் கட்ட முடியாம இருக்க பொண்ணுக்கு நமக்கு அந்த பிள்ளைய பற்றி தெரிந்தால் இந்த பணம் கரெக்டான ஆளுக்கு தான் போகுது அப்படின்னுங்கிற தெரிந்துதாங்க தயவு செய்து கொடுங்க. யாரும் கேட்டோன்னு கொடுக்கணும்னு இல்லை. நம்முடைய நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் கரெக்டான இடத்துக்கு தான் போகுது, சரியான ஆளுக்கு தான் போகுது. அந்த பணத்தால அந்த வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்க முடியும்னு நினைக்கும் போது we can always do that and we can feel proud and happy. நாம் கொடுத்த பணத்தினால அவ படிச்சுட்டா,
அவ டிகிரி வாங்கிட்டா, அவ வேலைக்கு போறா, அவங்க வீட்டுல பல மாற்றங்கள் நம்மளால வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கண்டிப்பாக வரும். அத வந்து இட் இஸ் ஆல்வேஸ் செட் தட் கிவிங் இஸ் அ பிளஷர். நம்ம யாருக்காவது கொடுக்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் செட் டபுளி பிளஸ்ட். ஏன்னா கொடுக்கக்கூடியவங்களுக்கும் சந்தோஷம், அதை பெற்றுக்கொள்றவங்களுக்கும் சந்தோஷம். giver is also blessed and the receiver is also blessed. இந்த 2 பேருக்கும் அது பலனுள்ளதாக இருக்கிறது. அதனால எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்யலாம், செய்துட்டு தான் இருக்கிறோம். சோ இதை மேலும் மேலும் செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை? We should only grow our club, grow our Rotary. And how to grow it? It is only by improving the membership. So try to include more members. பலவித இடங்களில இருக்கக்கூடியவங்க, நம்மை பற்றி தெரியாதவர்கள், ரோட்டியை பற்றி நினைக்காதவர்கள், ரோட்டினா என்னன்னே தெரியாதவங்க பல இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்படிதானே? நம்முடைய இம்மீடியட் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நிறைய கிளப்ஸ் தொடங்கினாங்க. அது மாதிரி நமக்கும் நினைத்தால், அதற்குன்னு நம்ம மனம் வைத்தால், நம்மை முழு மனதாக ஈடுபடுத்தினால் கண்டிப்பாக நம்மால் மேலும் மேலும் நிறைய மெம்பர்ஸை கொண்டு வர முடியும். ரோட்டரிக்கு ஒரு நல்ல ஒரு growth-ஐ கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெம்பரை கொண்டு வரணும்னு, that is the idea of our RI president. Each one bring one. நமக்கு ஒரு ஆளை கொண்டு வர முடியாதா? கொண்டு வர முடியும், கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியும். நாம் நினைத்தால் முடியும், நாம் மனம் வைத்தால் முடியும், நாம் அதற்காக உழைத்தால் முடியும். கண்டிப்பாக அது நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெம்பர் அவங்க கிளப்ல எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு டபுள் மெம்பர்ஷிப் ஆகும். அப்ப எல்லாமே டபுளாக நடக்கும். நான் இன்னும் நீங்க நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்ய முடியும் கண்டிப்பாக. So try to improve your membership, get more members into your club. ரிட்டையர்ட் பீப்புள்னாலும் சரிதான், யங்ஸ்டர்ஸ்னாலும் சரிதான், யாரால் நிறைய நேரத்தையும் நல்ல மனதையும் கொடுக்க முடியுமோ சொசைட்டிக்கு, அவங்களை கொண்டு வாங்க. அது நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை டு புட் ஆன் த பின். எப்பவுமே நம்ம ரோட்டரி பின்ஸ் சின்னதாகவே எவ்வளவோ மாடல்ல வருது, அதை எப்போ குத்திக்கோங்க. ரோட்டரி மீட்டிங் தான் வரும்போது குத்தணும் கிடையாது இல்லையா? எப்பவும் குத்திருந்தீங்கன்னா when you wear it, when you go anywhere, மேபி ஒரு வெட்டிங் ஹவுஸுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ எங்கேயாவது போனா கண்டிப்பாக அதுக்கு யாராவது கேட்பாங்க, அந்த பின் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது there is always a chance for you to tell about Rotary. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? நம்ம சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி பேச முடியாது. So when anybody asks you what is it ன்னு கேட்டா நம்மளால ரோட்டரியை பற்றி சொல்ல வாய்ப்பு கிடைக்கும், நம்மளால நிறைய சொல்ல முடியும். மேபி அதுல ஒரு 5-6 பேர் நின்று அதை நம்ம கூட நின்று கேட்டாங்கன்னா அதுல ஒரு ஆளாவது மேபி you will be able to pull that one person into the family of Rotary. அந்த மாதிரிதான் நம்ம வளர்த்த முடியும். So always plan, decide to have the pin with you. ஏதோ ஒரு பின்னை எப்போதுமே குத்திட்டு எங்க போனாலும் குத்திட்டு போங்க. கண்டிப்பாக அது என்னன்னு கேட்பாங்க. 4 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு ஆளாவது உங்களுக்கு அது என்ன பின்னு கேட்பாங்க. அப்பதான் உங்களுக்கு ரோட்டரியை பற்றி கொஞ்சமாவது சொல்லதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ரோட்டரியை பற்றி நல்ல ஒரு பிக்சர் கொடுக்கும்போது, நல்ல ஒரு ஸ்டோரி கொடுக்கும்போது, நாம் செய்த சாதனைகளையும் செய்ய போற சாதனைகளையும் பற்றி பேசும்போது கண்டிப்பாக நமக்கு மெம்பர்ஷிப் கூடும். ஸோ டியர் Rotarians of Rotary Club of Port City Kolachal, try to improve your membership. Do a lot of activities, whatever is possible, do for the good of the society, for the betterment of your club, for the improvement of the people around you, and to bring happiness for yourself. No, நாம ஒரு ரோட்டரியில இருக்கிறோம், நம்ம பெருமையாக வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கணும் பெருமையாக சொல்லணும்னா நாம ஏதாவது நல்லா செய்யணும், அப்பதான் நமக்கு பெருமையா இருக்கும். சோ எல்லோருமே ஒரு மெம்பரை கொண்டு வரணும்னு நினைங்க. பிரிங் ஒன் மெம்பர் அட்லீஸ்ட். ஒரு ஆளதான் கொண்டு வரணும் இல்ல, ஒரு மெம்பராவது கொண்டு வாங்க. விமன் மெம்பர்ஸை கொண்டு வாங்க. இப்படி எல்லாம் மெம்பர்ஷிப்பை கூட்டி உங்க கிளப் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆக்குங்க. சோ போர்ட் சிட்டி குளச்சல்ங்கிறது பெருமையாக சொல்றீங்க, சிட்டிங்கிறத அதை ப்ரூவ் பண்ணுங்க தயவு செய்து. bring more members and do more activities so that you can grow more and more and do more and more. அதுதான் நமக்கு தேவை. So once again, my congratulations for the outgoing team and my best wishes for the newly installed president and the team. And you have all of us with you. யாரை வேணாலும் நீங்க எப்ப வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னன்னாலும் சரி. டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி இஸ் தேர், உங்க ஏஜி டாக்டர் வில்சன் இஸ் தேர், ஜேம்ஸ் வில்சன் இஸ் தேர், உங்க பாஸ்ட் ஏஜி டாக்டர் கிளாடிஸ் இஸ் ஆல்ரெடி ஹியர். கரெக்டா 6:30 உட்கார்ந்துருக்காங்க. she has always got a concern for you, for your club. ஸோ அதனால எங்கள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் ஆஃபீஸ்
எப்போ வேணாலும் வரலாம். இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃப்ரம் 10 o'clock மார்னிங் டில் நைட் 9 o'clock. நம்ம எல்லாரும் சேர்ந்து பல காரியங்களை சாதிப்போம். We will all join together and do more and more and bring Rotary to a glamour. அது மாத்திரம் இல்ல, you first think of your club. Your club must be the best. நல்லா கொண்டு வரணும். Should be always good and or better and must be the best in every way. Membership, Rotary Foundation, activities எல்லாத்துலயுமே நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் சாதிக்க முடியும். So we will all be together to do something good for us and also for others. எப்பவுமே நாமும் நம்மளை உயர்த்தி கொண்டால்தான், நாம் நம்மை பெட்டர் ஆக்கினால்தான் நம்ம மற்றவங்களை பெட்டர் ஆக்க முடியும். அது உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? When our hands are full only we can give to others. நமக்கு ஹேண்ட்ஸ் எம்டியா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ உங்களுடைய பிசினஸ், தொழிலோ, எதுனாலும், உங்களுடைய வேலையோ எதுனாலும் நல்லா செய்யுங்க, நல்லா உழைத்துக் கொள்ளுங்கள். Earn a lot of money and try to spend a part of it for the good of the society. That is what is Rotary. நாமும் நம்மை உயர்த்தி கொள்ளணும், நாமும் நம்மை பல விதங்களில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிடணும். And we will make others also be improved in every way. So let us be happy, let us have smile always and try to pass on that smile to the society. எல்லோருடைய முகத்திலும் ஸ்மைல் வர்றதுக்கு நம்ம உழைப்போம். அவங்களுடைய டியர்ஸை வைப் பண்ணதுக்கு நம்மளால முடிந்ததை செய்வோம். செய்துட்டு we will give them some cheer and also make them happy. அதுதான் வாழ்க்கை, அப்படித்தானா? We can create happiness in the lives of others by our little activities. சின்ன சின்ன காரியங்கள், நல்ல வார்த்தைகளால கூட மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். So as Rotarians, let us prove ourselves to be creators of happiness wherever we are, at home, in our business area, and very much in the society, and very, very much in our Rotary Club of Port City, Kolachal. எல்லாவற்றிலும் எல்லோரும் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் காமிச்சு, let us work for the improvement and development. May God bless you to give you good health and also happiness. And let us all be together to make this year a good success, a grand success. Thank you very much. Thank you, madam. Now I request our DG Rotarian Jacinda Dharma to induct a new member to our club. யாரு நியூ மெம்பர் சொல்லுங்க, நியூ மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. திரு அமிர்தநேசன், residing at Kandanvalai. He was a tile industry owner and worked as a manager in Canara Bank. Now he is an agent of Indian Gas Service, and at present he has started a timber and hardware shop at Kandanvalai. He is a very good friend to me and to the all people concerned there in Kandanvalai. I like to request the governor to induct him to the Port City Kolachal Club. So I'm really very happy to induct the new member to make you a part of the family of Rotary, and that too the member of Rotary Club of Port City Kolachal. இதனுடைய மெம்பராக வர்றதுக்காக நன்றி. Welcome to you. So one more member to be added to make to bring a growth for our club, for our Rotary world also. So hearty welcome to you. On behalf of Rotarian Jacinda Dharma, I request our president to pin the Rotary pin. Yes, please.
Thank you, sir. Hereafter, he will be called as a Rotarian among the nation. Thank you. Now is the time to introduce our guest of honor, Rotarian PH of Prem Alex Lawrence, President of Rotary Club of Adayar, RI District 3232. Rotarian PH of Dr. Prem Alex Lawrence was born in Alanji. He was exposed to Rotary as a kid since his father, Mr. S. Lawrence, was the chartered president of Rotary Club of Kolachal, started in 1987. His mother, Mrs. N. Mary Glory, was as well a Rotarian. His brother was also a chartered member and later president of Rotary Club of Gachi Bauli, Hyderabad. As an anet, he had enjoyed Rotary to the fullest. Rotarian Dr. Prem was also an active interactor in his school days, also donning the president of Interact Club of his school in 1999. He did his master's in dentistry with specialization in dental implants and periodontics. He also stood first in his PG exams and was immediately placed in Vasan Dental Care, where he grew from a consultant to zonal clinical head, Chennai, managing more than 100 doctors under him. He also briefly lectured at SRM Katanglam Dental College as an assistant professor. He started his chain of dental clinics called Gold Dental in 2015 and he has placed more than 5,000 dental implants successfully to date and practices actively in OMR Chennai. He was awarded as Superstar Dentist of India in 2017 by Fairman Awards, and Gold Dental was recognized and India's leading dental chain in 2018 by the Indian Business Congress. He was introduced to the Rotary Club of Adayar in 2008. He has held active positions in the club since then as Youth Service Director, Club Service Director, and many more. He was also the additional chairman Interact in District 3232 in 2019-20. He is a Paul Harris Fellow and he is the current president of Rotary Club of Adayar, District 3232. He is happily married to the Amali Prem, who is an engineer and entrepreneur. They have a 10-year-old daughter, Alia Laura Prem, who is in her 6th grade. Now I request our guest of honor, Rotarian PHF Dr. Prem Alex, to deliver the guest Thank you of so much. honor. Yeah, thank you so much. It's a huge pleasure and pride to be in the club, which I am still an anet. I still belong to this club. I still started from this club, and thank you so much for inviting me. Thanks. Thank you so much, Uncle, and respected DG. And I have heard so much about you. Actually, Jacinta Dharma அப்படின்றது அந்த ஜெசிந்தான்ற பேரே வந்து லீடர்ஷிப்புக்கான ஒரு பேருன்னு நினைக்கிறேன். நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் ஜெசிந்தா ஆர்டன், she was the only president who effectively, I'm not talking politics, she was the only president who was effectively handled the COVID situations. And all the best to you, ma'am, to be the first woman DG of 3212, as well as the second woman DG of entire Tamil Nadu. And I'm very, very, very happy to, being during this time. And next year also we have a Rotary International President as the Rotarian Jennifer Jones, who will be the first women RI President. So this is an exciting time ahead. Thank you so much, Jacinta ma'am, for your excellent speech as well. And AG and the past presidents in the club, almost past presidents, and also our our past assistant governor Gladys madam, and also the AG who's present here. Thank you so much. Thank you for the opportunity. I first congratulate the IPP Rotarian Jesudas
அவர்கள் என்ன செமையான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஈவன் டியூரிங் திஸ் டைம், பிகாஸ் லாஸ்ட் இயர் வாஸ் அ வெரி கன்ஃபியூசிங் இயர் ஐ வுட் சே. என்னை வந்து ஆக்சுவலா லாஸ்ட் இயர்ல தே வாண்டட் மீ டு த பிரசிடென்ட், லக்லி ஐ வாஸ் நாட் தேர். So the president who was in the year 2020-21, that was the most difficult year of the entire Rotary, because மூஞ்சிக்கு நேரா பார்க்க முடியாது, தொட்டு பேச முடியாது, and we all had to embrace new technologies. ஜூம்ன்றது என்னன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆம் ஐ ஆடிபிள்ன்றது தான் பெரிய உள்ளதுலே பெரிய ஃப்ரேஸா. ஐ திங்க் ஆம் ஐ ஆடிபிள்ன்றது தான் வேர்ல்டு ஃபுல்லாவே யூஸ் பண்ற ஒரு மேஜர் ஃப்ரேஸா இருந்துச்சு. நீங்க நம்ம மீட்டிங்ல கூட நிறைய பேர் அதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வருஷம் நல்ல வேலை இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறப்ப what amazing projects you have done, you know, excellent projects. And I think that's I think you, if it was a offline in-person meeting, I would have given you a standing ovation. Excellent work, past president. And இப்போ நான் அங்கிளை பத்தி என்ன சொல்லணும்னா, அங்கிள் because they are all my family, extended family. ஜஸ்டின் ராபின் அங்கிள், கிளாட்சன் ராபின் அங்கிள், டாடி சொன்ன மாதிரி பெரிய ராபின் சின்ன ராபின் அப்படின்னு தான் நாங்க எங்க இதுல. And we all grew along with their family, actually, to be frank. நான் my brother, everybody, more than our cousins and nephews and friends, it was all these families, the Rotary family, the annets of Rotary were our friends. In fact, I remember days when லாலாவும் நானும் வந்து we used to go to school together in daddy கூட பைக்லயோ இல்ல அங்கிளோட கார்லயோ போறது. So that was an amazing time we had. ராபின் அங்கிளை பத்தி சொல்லணும்னா, லைக் யூனோ, ஜஸ்டின் ராபின் அங்கிள் அண்ட் கிளாட்சன் ராபின் அங்கிள் உடையார் விலை மட்டும் இல்ல, நம்ம குளச்சலுக்கே வந்து ஒரு டான் மாதிரி தான் ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரையும் சொல்றது. அண்ட் ஐ ரிமெம்பர் த ஷிப் மேக்கிங் ஆர் போட் மேக்கிங் ஆஃப் ஜஸ்டின் ராபின் அங்கிள், அண்ட் that we have stayed in their home. It was எல்லா அவங்க எல்லா அண்ணங்களும் அக்காக்களும் எனக்கு வந்து we are very close to them. And in fact அவங்க entire family is in Rotary அப்படின்னு நினைக்கிறப்பவே, இன்க்ளூடிங் their son-in-laws அப்படின்றதே வந்து இது ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். அண்ட் டாடி சொன்ன மாதிரி அங்கிள் வந்து இந்த நேம் பண்ணாங்கன்றது இன்னைக்கு தான் எனக்கு நான் கேள்விப்பட்டேன். ஸோ தட்ஸ் a huge இது. அடுத்து நான் அங்கிளை பத்தி பார்த்தது வந்து, அங்கிள் வந்து ஆக்சுவலா வந்து அந்த what you call distant education in தமிழ்நாடுவே அங்கிளுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஐ திங்க் yes, so much of degrees. எவ்வளவு டிகிரிஸ் அங்கிள் வச்சிருக்கீங்க? எவ்வளவு அங்கிள்? 5 அப்பா சான்ஸே இல்ல. நாங்களாம் 2 டிகிரி முடிகிறதுக்கே அந்த பாடுபடுறோம். நீங்க இன்னும் டிகிரி அடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்க அம்மா when she was doing MPhil, I think uncle was the classmate for my mother. This is one thing which I learned. அடுத்தது டாடி சொன்ன மாதிரி இஸ் ஆல்வேஸ் ஜோவியல். ஆக்சுவலா எப்பவுமே ஒரு ஃபன் லவ்விங் மேன். he has shown me a different sphere of his side நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா இஸ் a very very jovial but very hard working man அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்போ எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. டாடி முன்னாடி எனக்கு சொன்ன ஒரு விஷயம், ஆக்சுவலா வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கொளச்சலோட ஃபர்ஸ்ட் இண்டக்டட் மெம்பர் இஸ் கிளாட்சன் ராபின் அங்கிள். ஆக்சுவலா பிகாஸ் he was the surgeon at arms, so he was first inducted. ஸோ இதுல டாடி முன்னாடி எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க இண்டக்ஷன் வந்து விகேபி ஸ்கூல்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நடந்து முடிஞ்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன், டாடி வாஸ் த சார்ட்டர் பிரசிடென்ட் ஆஃப் த கிளப். ஸோ முடிஞ்ச உடனே ஒரு ஹேபிட்டா எல்லாரும் வந்து கிராக்கர் வெடிச்சாங்க. ஸோ கிராக்கர் வெடிச்ச உடனே அது கொஞ்சம் எக்கு தப்பா போய் ஒரு கூரையில போய் விழுந்து அது தீ பிடிச்சிச்சு. ஆக்சுவலா ஸோ ஆஸ் எ பிரசிடென்ட் எங்க அப்பா காலர்லாம் மாட்டிட்டு எப்படி ஒதுங்கி இருக்கலாம்னு ஒதுக்குனாங்க. ஆனா கூட இருந்த கிளாட்சன் ராபின் அங்கிளை காணோம். எங்கன்னு பார்த்தா அங்க தீ அணைக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. he was trying to pull out அந்த ஓலை மரத்தை எடுத்து வெளியில எடுத்து போட்டு he was அந்த அன்னைக்கு சர்ஜன் அட் ஆர்ம்ஸ்ன்றது என்னன்றது அன்னைக்கு அவங்க கரெக்டா பர்ஃபெக்டா ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் கொளச்சல் வந்து அவங்க காமிச்ச ஒரு ஆளு. ஸோ இன்னைக்கு 2வது தடவை அவங்க உட்காராங்கன்றது, ஐ திங்க் ஐ விஷ் him all the best for whatever plans he has, and being a co-president today, நானும் அங்கிளும் co-presidents, and we both are aiming to actually, அவங்க சொன்னாங்கல்ல அந்த ஒரு கான்ஃபிடென்ட், நான் போனவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்றது. அண்ட் இன்னைக்கு ஒரு நியூ மெம்பரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரோட்டரியை டேஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்கன்றது, ஐ திங்க் தட் இஸ் அ ஹியூஜ் திங். அண்ட் இதை தவிர வந்து அங்கிள் எப்பவுமே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு பர்சன் தான். ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் வந்து அப்பா வந்து அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் வீவர் ஆஸ் லைக் யூ நோ சன்ஸ் வீவர் அட்வைசிங் ஹிம், கொஞ்சம் கோர்ட்டுக்கு போறதை குறைங்க, கொஞ்சம் வீட்டுல இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப
டேடியை வந்து அங்கிள் தான் வந்து ஒரு பேங்க் இதுக்கு இது பண்ணாங்க. ஸோ அதுல வந்து இன்னும் வந்து டேடி வந்து வீட்டில் உட்காந்துட்டு சில ஒர்க்ஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அங்கிள் தான்றது ஐ நோ ஆக்சுவலி. ஸோ அங்கிள் ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். ஐ திங்க் யூ வில் தமாக்காவா இருக்க போகுது இந்த இயர் வந்து. அண்ட் சேஞ்ச் மேக்கர் அப்படின்றது இந்த கிளப்போட இந்த இதுல தான் ஒரு யூ டர்ன் எடுக்க போகுது அப்படின்றது ஐ நோ. ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட் அங்கிள். அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை district governor Rotarian J Sridhar of 3232, I wish all the best to the new board, new president, and also the secretary of this club. Thank you so much for the opportunity. Thank you so much for sharing, allowing me to share my thoughts. All the best, uncle, and congratulations. Thank you. Thank you. Thank you. Now is the time to introduce our AG, Professor Dr. T. James Wilson. Professor Dr. T. James Wilson received his BE degree in Mechanical Engineering from Mysore University, and MBA from Anna University of Technology, and PhD from Cosmopolitan University, USA. He is an honorary member of Institute of Marine Technology and life member of IST. After his graduation, he joined Tamil Nadu Transport Corporation as engineer for 1 year, and soon after moved to SCI Mumbai as junior marine engineer for 3 years. He passed class 1 COC conducted by MMD Chennai, and Dr. James has taken the challenging role as chief engineer of WSM Hong Kong and made remarkable contributions for 7 years, and later he was chosen as senior chief engineer by Dancom Tankers, Greece, consisting his experience, elegance, expertise and contributions in marine industry. Post-retirement, he started his services in education segment in the role of Dean and HOD PSN College of Engineering and Technology. Professor James has capable a number of leadership roles towards the development and welfare. He has chartered president, district zone and region Lions Club. His services being executive member at College of Engineering were instrumental towards practical growth, both in academics and infrastructure. Earlier, he led community college being executive founder, and he was the vice president of PPBF Association. Presently, Dr. James holds several coveted positions, adding new feathers in his cap, responsible for driving growth. Chairman of Marthandam College and president of Marthandam Education Charitable Trust, chairman of Sigma Group, managing director of Sigma Finance and Investment, director of Sigma Hospital, president of Sigma Educational and Charitable, and chairman of Sigma College of Architecture and chartered president of Rotary Club of Vitrai. Now I request our AG to. Thank you, sir. Thank you for introducing me. Respected President Rotarian Gladson and Honorable Chief Guest Rotarian Major Donor, our beloved DG Jacinda Dharma, and respected Guest of Honor Rotarian Dr. Praveen, and about very good evening to all of you. இப்போ போர்ட் சிட்டி குளச்சலை பொறுத்த அளவில் பிகாஸ் ஐ நோ திஸ் கிளப் அண்ட் ஆல் த கிளப் மெம்பர்ஸ் past couple of years, I will say, because when Dr. Gladys Padma was the AG, I attended a few meetings, like get together like Pongal and New Year and that type of thing. It is a very, very enterprising and very nice club, I will say, very friendly people. Number of members, even though it is less, who are all there, they are very friendly and they are very matured and they know about Rotary system. அது ஏன் நான் சொல்ல வரேன்னா, பொறுப்பு ஏற்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர, அந்த செலக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் இந்த மாதிரிப்பட்ட இதுகள் எல்லாம் they had little time they took.
But once they accepted, and to be very honest and appreciate the team, when district governor and secretary, when they requested for directory details, that means the club details for the directory, Kulachal is the first one to send. That is a real great thing when you have 4 clubs under zone 10. My sincere appreciation for that, because adile artham enna sonna edha cheydalum once avanga if they accept it, then it is done promptly, so that's a great thing. And today further I am so happy that at least one member they have inducted, and that's a good member from Kandanmalai, I think. I am very sure you will induct more and more, and it is a need of the hour, because last year you all know the extension of club and membership growth, how much it was. So now, we are under pressure that we have to increase the membership as well as extension of club is a, must like. So I request please try for more members and, add further to our district governor, Jacinda Dharma madam. And another thing is, that கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கிடைச்சுன்னா நீங்க ஜாயின் பண்றது பெட்டர், பிகாஸ் they we have to give them self development opportunity and exist and do lot of things, of course under the guidance of the senior leaders. So if possible, try to get some new members and a tier of contribution and other things. Madam very clearly explained to you, so I don't have to get on to that. But at least in our zone, I am expecting 6 to 8 PHF at least. So I will expect minimum 2 from your club. Like Dr. Binlal is there, and who can afford, definitely can do it and help us for that. And எப்போதுமே தனி மனித சாதனை எப்போதும் not possible. Actually, we have to share the responsibility. That is one thing. Sometimes we miss it, but that will give a great help for the system. And one thing is there, நம்ம எந்த கிளப் ஆனாலும் PSTs கிளப்பினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு நம்ம ஆப்ரேட் பண்றோம்னா டெஃபினட்டா அந்த கிளப் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. And as I am so happy and for giving me this opportunity, and today the induction program also, it was wonderful. I have been listening all the programs. It was very good, and thank you very much for the opportunity. Thank you. Thank you, sir. Madam, we have to induct one more member online. He is unable to attend personally. Shall we? DG madam. Yes. One more member is in online. Okay. Shall I introduce him? Okay, sure. With pleasure. Johnny Bennett Royson, married to wife Mimi Royson and 2 children, Sarah Royson and Saina Royson. And he completed his Master of Engineering in Instrumentation and Control in Karunya Deemed University, and Bachelor's of Engineering in Electronics and Communication in MS University. And presently he is a lead SIS engineer for Invency KMG on the National Experimental. Now I request our DG to induct him. So once again, my Rotary greetings to all of you. So happy to induct one more member. So one more member to the family na adu or periya sandosham thane ellorukume theriyum. Adu நம்ம வீட்ல ஒரு பாப்பா வந்துட்டுனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி தான் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டி குளச்சல்
is proud and happy to have another member added to the family of Rotary. So hearty welcome to you, engineer. You will feel the happiness and pride of being a member. I think you are a young person. You can be with the seniors. Work பண்ணுங்க. Try to attend to all the meetings. Online or in person or meeting and attend பண்ணதான் உங்களுக்கு இன்னும் interest வரும். So hearty welcome to you to enter the family of Rotary. Thank you, madam. Now our immediate past president and secretary will honor the president with a shawl. Thank you. Now we are in the closing stage, and I request Rotarian CP PH of George Anthony to deliver the vote of thanks. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேக்குதா எல்லாருக்கும்? அனைவருக்கும் மாலை வணக்கம். இது இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டியினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் ரொட்டேரியன் PHF டி கிளாட்சன் ராபி அவர்களுக்கு உண்மையிலேயே மனமார்ந்த நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு யார் தலைவர் என்ற ஒரு பெரிய தேடுதல் நடந்த நேரத்தில் கடைசியாக அவர்களை அணுகிய போது மனமும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஒரு இயற்கை விவசாயி. அவருடைய இயற்கை விவசாயத்தின் அடிப்படையிலே நானும் என்னுடைய விவசாய பணிகளிலே இயற்கையைத்தான் பேணி வளர்க்கிறேன். அந்த அளவிலே எனக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இதற்கு முன்னால் நான் தலைவராக இருந்த நேரத்தில் எனக்கு சிறப்பான ஆலோசனைகளும் வழிகாட்டியும் மிகவும் உதவியாக இருந்தவர்கள் திரு கிளாட்சன் ராபி அவர்களுக்கு இந்த பதவியேற்பு விழாவில் சிறந்த ஒரு பொறுப்பை ஏற்றுமைக்கு அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டியின் சார்பில் நம்முடைய மாவட்ட ரோட்டரியின் சார்பில் அன்பார்ந்த வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்த பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தலைமை விருந்தினராக சீஃப் கெஸ்ட் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை திறன்பட நடத்திய டிஜி ஜெசிந்தா தர்மா அவர்கள் பல ஆண்டுகளாக எனக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள். எப்போதும் அவர்களை அணுகி ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டியில் நீங்கள் இன்டராக்டிவ் கிளப்பை பற்றி சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று கூப்பிட்டால் உடனே அவர்கள் வருவார்கள், வந்தார்கள், செயல்படுத்தினார்கள். பல்வேறு திறமைகளை கொண்டவர்கள். இந்த மாவட்ட ரோட்டரி கிளப்பிலே பல பதவிகளை பொறுப்புகளை வைத்தார்கள். அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டமைக்கு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நம்முடைய புதிய ஏஜி டாக்டர் PHF டாக்டர் டி ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் இதற்கு முன்னால் 2019-20 ஆண்டில் அவர்களுடைய துணைவியார் மனைவியார் டாக்டர் கிளாடிஸ் லில்லி அவர்கள் ஏஜியாக இருந்தபோது நான் இங்கே பிரசிடண்டாக இருந்தேன். அந்த நேரத்தில் பல்வேறு விதமான ஆலோசனைகளை தந்து கிளப்பை நல்ல முறையில் நடத்தி செல்ல உதவி செய்தார்கள். அன்னாருக்கும் டாக்டர் ஜேம்ஸ் வில்சன் அவர்களுக்கும் கிளாடிஸ் பத்மா அவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான்காவதாக நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்றிய டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்
நம்முடைய சார்ட்டர்ட் பிரசிடென்ட் அவருடைய மகன், அவர் அடையார் ரோட்டரி கிளப்பினுடைய பிரசிடென்டாக இருந்தார்கள், இப்பொழுது இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அவர்களுக்கும் நல்ல ஒரு செய்தியை கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டியின் சார்பில் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐந்தாவதாக, கழிந்த ஓராண்டு காலம் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டியை திறன்பட நல்ல செயல்படணும், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், உழைக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு உந்துதலோடு செயல்பட்டு பணியாற்றிய ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட், இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஜெயஸ்தாஸ் அவர்களுக்கு உண்மையிலே என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ரொட்டேரியன் சேவியர் அவர்களுக்கும் மற்றும் அட்வொகேட் லாரன்ஸ், சார்ட்டர் பிரசிடென்ட் லாரன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டேரியன்ஸுகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த இதுவரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு தந்து இந்த ரோட்டரி கிளப்பை திறன்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரொட்டேரியன்ஸுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now we are closing our meeting with the national anthem. Please stand for the national anthem. शुभ नामे जाने तब शुभ आशीष मांगे, गाहे तब जय गाथा, जन गण मंगल काव्य जय हे, आनंद भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 जय। Meeting adjourned. Thank you. சார், பிரசிடென்ட் சார், நாளைக்கு ஒரு உங்களுக்கு பிரசிடென்ட் வாட்ஸ்அப்ல இருக்கீங்க இல்லையா? வாட்ஸ்அப் இல்ல, லாலு மை சன் பாஸ்ட் பிரசிடென்ட். இல்ல, இப்போ உள்ள பிரசிடென்ட்ஸ் தான் அந்த வாட்ஸ்அப்ல இருக்காங்க. பிரசிடென்ட்ஸ் அண்ட் ஏஜிஸ் ஒரு வாட்ஸ்அப் இருக்குல்ல, இருக்கிறீங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருக்கீங்களான்னு கேக்குறேன். எஸ் 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 இருக்கிறீங்கல்ல? ஆமா. இல்ல, அதுல நான் உங்க ஒரு லிங்க் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. மேடம், சோன் 10 ஒரு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அது இருக்குது. ஆனா நாம மொத்தமா உள்ள பிரசிடென்ட்ஸ் வாட்ஸ்அப்ல தான் அதை போட்டிருக்கேன். நான் வேணா இதுல ஜோன் 10க்கு அனுப்பி விடுறேன் அந்த லிங்க. நாளைக்கு அது மீட்டிங் இருக்குது ஈவினிங். ஓகே ஓகே ஓகே. ஆர்ஐ பிரசிடென்ட்டும் ஆர்ஐ டைரக்டர்லாம் அதுல வராங்க. மெம்பர்ஷிப்பை பற்றி ஒரு மீட்டிங் நேத்து. ஓகே ஓகே மேடம். நேத்து டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் சேர்மனை செய்தாங்க. நாளைக்கு தான் எல்லா பிரசிடென்ட்ஸுக்கும். இன்னைக்கு தான் அந்த லிங்க் வந்தது, அதெல்லாம் நான் அனுப்பி விட்டுருக்கிறேன், பார்த்து வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். நாளைக்கு அது எத்தனை மணிக்கு மேடம்? எத்தனை மணிக்கு மேடம்? ஈவினிங் தான். ஈவினிங் நான் அந்த லிங்க் இப்ப அனுப்பி விடுறேன். எதுல அனுப்பணும்னு சொல்றீங்க Madam? AG's group il undalla that thing the AG can put it in the song. சரி சரி. AG's group la AG can take it. ஏன்னா நாளைக்கு பிரசிடென்ட்ஸ் குரூப்ல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப